அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஹெச்டி கால்நடை பராமரிப்புத்துறை சம்மந்தமாக தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டே வந்துட்டுருக்கோம். திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ஒரு இடம் இன்டர்வியூ நடந்துட்டு இருந்தது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நானும் வீடியோ போட்டிருந்தேன். இந்த இன்டர்வியூக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக அந்தந்த பர்சனுக்கு இண்டிவிஜுவலாக கால் லெட்டர் பண்ணியிருந்தாங்க. வருகிற 3ஆம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ நடைபெறும்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த 3ஆம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஓவராலாக. இந்த ஒரு இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கேண்டிடேட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கன்றது சொல்லியிருந்தாங்க. இருந்த வேகன்சியை தாண்டி அப்ளை பண்ண கேண்டிடேட்டும் கூட, இன்டர்வியூ அட்டன் பண்ண கேண்டிடேட்டும் கூட அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த டிஎன்ஏஎஸ்டி சம்மந்தமாக ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். 66 பேர் தேர்வு செய்யப்பட்டு பணியாணை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சா இல்லையான்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு ஃபுல்லாக தெரியாது. அடுத்த கட்டமாக ஈரோடு மாவட்டத்துக்கான கால் லெட்டர் அப்படின்றது இது ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு அப்டேட் ஆகும்போது தொடர்ந்து வீடியோவை மேக் பண்ணி போடலாம். ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதுவும் கால் லெட்டர் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதாவது இண்டிவிஜுவலாக லெட்டர் வந்தவங்க மட்டும் அந்த வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாருமே இன்டர்வியூ நான் முடிச்சிட்டேன், எனக்கு இப்போ வருமா அப்போ வருமானது தயவு செஞ்சு கேட்காதீங்க. நானே இன்டிமேட் பண்ணுவேன் வீடியோவிலே. டிஎன்ஏஹெச்டி அடுத்த கட்ட அப்டேட் எது வந்தாலும் தொடர்ந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன்றது தெரியும். அதேமாதிரி லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கேட்குறீங்க, அந்த வழக்கு விவரங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அந்த சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் போட்டிருந்தேன். அதுக்கு ரிப்ளை லெட்டர் வந்தது. ஆனால் அது ஒன்றும் பதில் சொல்கிற விதமாக அந்த ரிப்ளை லெட்டர் இல்லை. என்ன ரிப்ளை வந்திருக்கு எனக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டருக்கான அந்த ட்ரைனிங் கொடுத்தாங்களே அதை மட்டும் ஹோல்டு பண்ணியிருக்கோம். அந்த ட்ரைனிங்காக போட்ட ஆர்டரை நாங்கள் கேன்சல் பண்ணியிருக்கோன்றதை மட்டும் தான் இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட்டை கேன்சல் பண்ணலை. அடுத்த கட்ட ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிஎன்ஏஹெச்டி கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பொறுத்தளவுக்கு நிறைய மாவட்டங்களுக்கு இப்போ இண்டிவிஜுவலாக கால் லெட்டர் சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ஒரு ஆளாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்டர்வியூ. அடுத்தது ஈரோடு மாவட்டத்துக்கு நேற்றைய தினம் இன்டர்வியூ லெட்டர் சென்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அந்த கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவை அந்த கால் லெட்டர் வந்திருக்கிறத வச்சு நம்ம எவ்வளோ பேருக்கு எப்போ இன்டர்வியூ நடக்குதுன்ற இன்ஃபர்மேஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதேமாதிரி டிஎன்ஏஹெச்டி மற்ற மாவட்டம் இன்டர்வியூ முடித்த மாவட்டத்துக்கு என்ன அப்டேட் இருக்குது அப்படின்றத தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நானும் மறுபடியும் இன்னொரு பெட்டிஷன் போட்டிருக்கேன். இன்டர்வியூ நடந்து முடிந்த மாவட்டங்களுக்கு எப்போ பணியம் நானே வழங்கப்படும்ன்றதையும் கேட்டிருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக நானே வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த ஒரு டிஎன்ஏஹெச்டி லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பொறுத்தளவுக்கு ஓவராலாக அரௌண்ட் நம்ம எதிர்பார்க்குற வேகன்சி பார்த்திங்கன்னா ஒரு 7000 வேகன்சி இதிலே இருக்குது. அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே சேர்த்து நான் சொல்கிறேன். அதேமாதிரி லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் சேர்த்து ஒரு 7000 வேகன்சி இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. இந்த வேகன்சிஸ் தான் கூடிய விரைவில் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றதான் தேர்வுகளோட எதிர்பார்ப்பாக இருக்குது. 2011 இப்போ வரைக்கும் இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்காக நிறையா பேர் போராடிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் இந்த 24 கண்டிப்பாக இந்த ஒரு வேகன்சிஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணிவிடுவாங்கன்றதை நம்ம முழுசாக நம்பலாம். கண்டிப்பாக டிஎன்ஏஹெச்டி சம்மந்தமான அடுத்த கட்ட அப்டேட் நம்ம சேனலில் வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஈரோடு மாவட்டத்துக்கு கால் லெட்டர் வந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.